அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான 2 அப்டேட் வந்திருக்கு. டிஎன்ஏவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜெனரல் கேட்டகரி ப்ளஸ் ஜெனரலி அகாடமிக் வொகேஷனல் அப்புறம் 7.5% கேட்டகரிக்கு. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியலாம். 2மே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளும்போது பொதுப்பிரிவு. ஓகேங்களா? அந்த பொதுப்பிரிவு அப்படின்றது யார் அப்படின்றத செக் பண்ணுங்கள். பொதுப்பிரிவுனா ஜெனரல் கேட்டகரி, அதுலேயும் அகாடமிக் அண்ட் வொகேஷனல் இந்த குரூப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 7% ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 பேருக்கும் 2 அப்ளிகன்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்றதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொதுப்பிரிவு ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் இன்ஃபர்மேஷன் இது பாருங்கள் இருக்கு இல்லையா? இதுதான் என்ன சொல்ல தமிழில் தான் இருக்குது. நல்லா படித்து பாருங்கள். பொதுப்பிரிவு அப்படின்னு சொன்னாவே பொது கல்வி பிரிவுனா அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் வொகேஷனில் 2மே இருக்குது. அவங்களுக்கு ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு எல்லாருமே தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களாம் ஆன்லைனில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீமு அகாடமிக் 2 பேருமே கலந்துக்கலாம். எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 9/7 15/7 ஒரு வாரத்துக்கு. இந்த தகவலாம் ஏற்கனவே உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் இப்போ மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அதை பார்த்துக்குங்க. ஃபீஸ் இந்த கவுன்சிலிங் ஃபீஸும் ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ரீஃபண்டபுள். ஓகேங்களா? இந்த கவுன்சிலிங் ஃபீஸுன்றது ரொம்ப இதை கட்டுனா வருமானம் வராதுங்க. 3000 ரூபா. யாராக இருக்குன்னா பிசி எம்பிசி ஓசி இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தோம்னா 3000 ரூபா. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்களுக்கு 1500 ரூபா. ஓகேங்களா? இதே போல் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ரிஃபரன்சஸ்லாம் மாற்றி விடுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீஸ் இப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா அடுத்து 7.5% அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னா அதையும் பாருங்கள் இருக்குது. சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரே விஷயம் அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்களேன். இவங்களுக்கும் எஸ்எம்எஸ் இமெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. 7.5% கோட்டா. ஓகேங்களா? எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. அனுப்பிச்சிருக்காங்க மீன்ஸ் இந்த மெயில் வந்தவங்க மட்டும்தான் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியுங்க. அதுதான் முக்கியம். மெயில் அண்டா எஸ்எம்எஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தா. டேட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் 9 15. சரி, இந்த கலந்தாய்வு கட்டணம் 3000 ரூபா கண்டிப்பாக கட்டணும். எஸ்சி எஸ்டிக்கு 1500 கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7.5% இடம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் வந்து திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 ரூபா வந்து திரும்ப வந்துடும். அதனால் கவுன்சிலிங் ஃபீஸை கட்டாயம் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெல்ப் டெஸ்க்கு யாரை கான்டாக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றது. இது ஒரு முக்கியமான 2 தகவல் பேசியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.